கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியின் 13வது பதிப்பில் 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதற்கான மெடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரத்துடன் நடைபெறும் வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி ஆண்டுதோறும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஆண்டுக்கான வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான மெடல் மற்றும் ஆடை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை புரூக்ஃபீல்ட் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாக்கரு இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் வி. நௌசாத் கூறியதாவது, கோயம்புத்தூர் மாரத்தானின் 13வது பதிப்பிற்காக கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையுடன் மீண்டும் ஒருமுறை கூட்டு சேர்வதில் வாக்கரு பெருமை கொள்கிறது எனவும், இந்த ஆண்டு பிரமிக்க வைக்கும் வகையில் 25,000 பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதில் கோயம்புத்தூர் மக்களின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது வகையில் இந்த மாரத்தான் நடைபெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து CCF மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் பாலாஜி கூறியதாவது, கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையின் 13வது மாரத்தான் போட்டி வரும் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 4 பிரிவுகளாக நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்பாளர்களுக்காக உதவி நிலையங்கள், தண்ணீர் பந்தல்கள், பாதை வரைபடங்கள், வழிகாட்டும் தன்னார்வலர்கள், மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பந்தயத்தை நிறைவு செய்பவர்களுக்கு சிற்றுண்டி வசதிகள் வழங்கப்படும். மேலும் பந்தய முடிவில் மற்றும் தனிப்பட்ட நேரங்கள் டைமிங் சிப்ஸ் மூலம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படும். மொத்த பரிசு தொகையான ரூபாய் 3.85 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் இயக்குனர் ரமேஷ் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நான் டாக்டர் பாலாஜி, கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி. 2013 இந்த ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. பை கஸ்தூரி ஸ்ரீனிவாசன், சித்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லுவாங்க. அவர் கேன்சர் அவர் இறந்த பிறகு அந்த NGO ஸ்டார்ட் பண்ணி கேன்சர் ஃபவுண்டேஷன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லியர் டிடெக்ட் பண்ணுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, குட் லைஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்சோ பீஸ்ஃபுல் எண்ட் எல்லாமே ரைட் ஃப்ரம் டயக்னோசிஸ் டில் டெத் நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருந்தோம். இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் சம் ஃபண்ட்ஸ் ஆல்சோ வரும்னுட்டு 2013 1 இயர் மேரத்தான் ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் தான் டாக்டர் மிஸ்டர் ரமேஷ் பொன்சாமியோட கலந்து இது ஒரு இவெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ கோயம்புத்தூர் மேரத்தான் 13th எடிஷன் பண்ண போகிறோம் இந்த வருஷம். கிட்டத்தட்ட 25,000 ரன்னர்ஸ் வரைக்கும் வளர்ந்துருக்கு இப்போ. ஸோ இட்ஸ் a huge awareness creation for Coimbatore and an event for Coimbatore. கோயம்புத்தூரோட மேரத்தான் இது. Ramesh.